ஹாய் ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் வந்து ஒரு பஸ் இஷ்யூ பஸ் இஷ்யூ இப்போ வந்துச்சு. அந்த பஸ் இஷ்யூ பற்றி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கேரளாவில் வந்து கோழிக்கோடில் வந்து தீபக் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா பஸ்ஸில் வந்து பயணிச்சிருக்கிறாரு. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பஸ்ஸில் வந்து ஒரு லேடியும் பயணிச்சிருக்கிறாங்க. அப்போது அந்த லேடி பக்கத்தில் இவர் நின்றுட்டு இருந்திருக்கிறாரு. அப்போ அந்த லேடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் வந்து என்னைய உரசினார் அப்படின்னு சொல்லி அந்த லேடி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு வீடியோ எடுத்து அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் வந்து அப்லோட் பண்ணிட்டாங்க. சோஷியல் மீடியாவில் போட்டாங்க அந்த வீடியோவை. அது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வைரல் ஆயிடுச்சு அந்த வீடியோ. அப்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ரொம்ப மன உளைச்சலில் வந்து சூசைட் பண்ணிட்டார். ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா அவர் யார் மேலே தப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அவங்க மேலே தப்பா, இல்லை அந்த தீபக் மேலே தப்பா, இல்லை அந்த லேடி மேலே அவங்க மேலே தப்பா, இல்லை இந்த லேடி மேலே தப்பா அப்படிங்கிறது நமக்கு இவங்க மேலே தான் தப்பா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. யார் மேலே உண்மையான தப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயிர் வந்து இப்போ போயிருக்கு. அது வந்து அவங்க குடும்பத்துக்கு எவ்வளோ ஒரு இழப்பாக இருக்கும், அவங்க குடும்பத்துக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், ப்ளஸ் அவங்களுக்கு அதேமாதிரி அவங்க குடும்பத்துக்கு வந்து அது எவ்வளோ பெரிய ஒரு இழப்பாக இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா இந்த இன்சிடெண்ட் பார்த்திங்கன்னா ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்படி நடந்திருக்கு கேரளாவில். ஸோ வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, கேரளா கவர்மெண்ட்டு கண்டிப்பாக ஒரு சல்யூட் சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து தண்டனையாக அறிவிச்சிருக்கிறாங்க அந்த லேடிக்கு. என்ன தண்டனைன்னு பார்த்தீங்கன்னா 10 ஆண்டு சிறையும் 1 கோடி ரூபாய் ஃபைனும் வந்து பார்த்திங்கன்னா கேரளா கவர்மெண்ட் வந்து பனிஷ்மெண்ட் இது கொடுத்துருக்காங்க, தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, என்ன சொல்கிறது, அவங்க இப்படி போட்டு பார்த்தீங்களா, இது எவ்வளோ பெரிய ஒரு இஷ்யூ ஆகிடுச்சு பாருங்கள். இப்படி உண்மையிலே யார் மேலே தப்புனே தெரியல நமக்கு. அப்போ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இஷ்யூ ஆகி பார்த்தீங்கன்னா ஒருவேளை அவர் மேலே தப்பே இல்லாமல் இருந்தால் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். இப்போ ஒருவேளை அவர் மேலே தப்பே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வேளை யார் மேலே தப்புன்னு தெரில, ஒருவேளை அவர் மேலே தப்பு இல்லைன்னா இன்றைக்கி அவர் இல்லை அநியாயமாக ஒரு உயிர் போயிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இதைத்தான் உங்கள்கிட்ட பார்த்திங்கன்னா உயிர் போயிடுச்சு. ஸோ இதைத்தான் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நான் உங்களுக்கு பண்ணியிருந்தேன். ஓகே மக்களே, நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா அது எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் காட்டும். அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன வீடியோ போட்டாலும் உடனுக்குடனே வரும். ப்ளஸ் கமெண்ட்டும் பண்ணுங்கள். வேறு பார்த்தீங்கன்னா நான் எப்போ சொல்கிற மாதிரி ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, கான்ஃபிடண்ட்டாக இருங்க மக்களே. நான் வந்து உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் மக்களே. தேங்க்யூ மக்களே. பை பை மக்களே.